வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒண்ணும் ஆகாது மேடம். உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூமா ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் மார்க் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். ஏய், என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க. கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா. பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சுவார்த்தையை நடத்துற பித்தலாட்டு பண்ற பொறம்போக்கு பேய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா என்ன கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏன்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய், என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு நான் மீசையா இருக்கு. கொங்கா பயல. கொங்கா பயல? ஆமா பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ. என்ன ஐயோ? என்னடா? அந்த பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது. எனக்கு பத்திரது. எனக்கு பத்திரது. பாவி, பால்மணி வரை கூப்பிடுறியா நீ? உன்னை ஐயோ, என்ன மாதிரி? வாமா அந்த பக்கம். விடுமா. வாமா. விடு என்ன. ஏமா, என்னமா உன் புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வருவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவலி அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கிறமா? ஆஹா, ஆமா. இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நான்தான்டா. பாஸ், பாஸ், என்ன? ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தாள மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது. திடீர்னு பாவாடை தூக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டில கடையில என்ன பண்ற? இங்கே வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமியலா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோ மூடிய மூடாத, வேறக்கும் இல்ல. இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க எங்கேயும் லோலோல நாயா அலையுறேன். நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயா நீ? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீயே அப்படியே வச்சுக்க. ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இதுல தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மக இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மாண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னையா போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும். அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே, உயிரோட தான் இருக்கேன். ஓஹோ, உயிரோட இருக்க செத்து போன நீ பேசணுமா? அதுக்கு நான் தான் கிடைச்சலாயா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு. அரை குறையுமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. யார்கிட்ட ரீல் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது. இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அத பார்த்துட்டு தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினா காசு வாங்கிட்டு சுவிட்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த 2 பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா.
மனச மயக்கிற மாதிரி 2 குட்டியை சைடுல நின்னா தானே கூட்டம் நிறைய ஒரு வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது முடியாது முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். ஒரு இடத்த பிடிச்சு மருந்த குடிச்சவன், லாரில் அடிப்பட்டவன், ரயில் அடிப்பட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு மொத்தத்துல முடிச்சாலும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினா என்ன இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கிய. நான் பேசினாப்ல நம்புவானா அவன்? நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன். வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா. போய் போய் செத்தவன் அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்த இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருத்தா. ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா அவர் ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான் பேசு. அவர் தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ் இடத்துல முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேரடா கிளம்பிருக்கீங்க? எங்க அப்பன் சத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனகையா? ஐயோ, நான் அப்பயே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவானா? இதேதான் செய்வான். பேசு. ஐயோ, சுஷ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடு இல்லங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளிய போ. வெளிய போல அவர்தான் சொல்றாருல, போயா. தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரடிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே? கால் இல்லாத என்ன எப்படி நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்தா அறிஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா. நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணில் போட்டியாப்ப சந்தோஷம் தானே? ஆமா, இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீ? எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5-10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயா அலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே. கவலைப்படாத, மேல போகும்போது உன்னைய சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கொடுல வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. யார்ட்ட? அண்ணன் கிட்ட தான். யோ,
நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அண்ணாமலை, ஆஹா, நீ இந்த வேலை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடா கொய்யால. சூரியனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா, ஒரு மனுஷனுக்கு 7.5 தண்ணி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சதோ 8.75. அந்த மீதம் இருக்க 1 ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பத்தாதா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிடுவியா? எப்படி போக முடியாவிட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீதான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னை சேர்க்காத. ஐயோ, கூட்டம் கூட்டிட்டாங்களே. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன்? நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வச்சன மாதிரி தெரியலையே. எப்பா, ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா. அதான்டா அப்படி ரோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை, பக்கத்துலதான் இருக்க. என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா ஏற்கனவே அப்படிதான் இருக்க. இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா, அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா, வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ்ஸானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ, கொல்றாடையா. நான் என்ன? ஐயா, அடிக்கிறேன். ஐயோ ஐயோ, அடியாங்க. போய் போயிடா. ஐயோ ஐயோ. ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ணவன? ஏப்பா, என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட. மூதேவி காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ, நான் மூதேவியா? சரிதா. என்ன உன் கூட தெரியறல்ல, இது மட்டுமா சொல்லுவேன்? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன என்ன? பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குதுப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் அவட எப்பயும் பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். எனக்கு உங்க அப்பா பேசணுமா? ஏய், அது ஒரு லூசு. என் அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோடு இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையத்தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் அவங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குலக்கன் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருட்டா? அண்ணாமலை, வர வர உன் உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி, என்ன சொன்ன? உதக்க ஏண்டா அண்ணாமலையில பேர வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க, இறங்கடா. இரு. வெளிய வாடா. நான் சொல்றேன் கேளியா. யோ, ஏண்டா, நாங்களே எங்க முதலாளிய கோணவாயன்னு சொன்னது கிடையாது. நீ எப்படா இவ்வளவு கரெக்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படியா துப்புற? யோ, நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை, என்னையா இதெல்லாம்? பாத்தியா, இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரைய மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை, பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். நீ சட்டப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீயும் அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா, ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணாமலை, பைட்ட முடிச்சிட்டு பையன் வீடு வந்துச்சாரு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட? ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம் என்ன? கைய நேர நீட்டு, அப்படியே ரைட்ல திருப்பு, நேர நடா. அப்படியே கையை நீட்டு போனோமா கள்ள கொண்டு அடிப்பாங்க. கிரிக்கெட் நினைச்சுக்கிட்டு அடிச்சுட்டு போற நடா. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை, இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா? நீ கிளம்பலையா? ஆமா,
இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நான் அவன் தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தியா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஆஸ்பத்திரியில போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் உங்க அண்ணன் சொன்னா அதே நீ சொல்றியே. இதான் போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன், அவன் சீக்கிரம் கிளம்பிடுறேன். என்ன? ஐயோ ஆமா, உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேரு. ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ்பாக்கம் வைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ, ஒரு குடும்பமே அலைகிறாங்களே இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை, உன் கூட சேர்ந்தக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு, ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. எக்ஸ்கியூஸ். ஆஹா, இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதவி தானே அங்க இருக்குது. ஓ, தேங்க்யூ. பாப்பா பசுபதி, பா உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன், மீடியம். மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது, அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் உன்னைய தொந்தரவு பண்ணல. பாருங்க, எங்க அப்பாவை பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கும் தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னாரு. அண்ணாமலை, இங்க பாருப்பா, உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா? பசுபதி, உங்க அப்பா உன் பக்கத்துலதான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காமா. பசுபதி, நான் சொல்ற நம்புப்பா. உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறதுன்னு பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன். அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல, அப்படி என்ன உனக்கு கோபம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, அது இல்ல விஷயமா. போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க, அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை, என்னப்பா உன் மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான்? நம்ம சொல்றது எதையுமே நம்ப மாட்டேங்குது, என்ன பண்றது? நம்புவா? நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா, நின்றாப்பா நின்றாப்பா. அண்ணாமலை, அண்ணாமலை, என் முன்னாலதானே இருக்க? ஆமா. அப்பாடா. இல்ல, திடீர்னு காணா போயிடுற. நீ கூட வர நினைச்சுக்கிட்டு நான் தனியா ரோட்ல பேசிட்டு போறேன்னா, ஊர்ல இருக்க பையெல்லாம் கிறுக்கு நினைச்சு கல்ல கொட்டி மண்டையை உடைக்கிறாங்க. அதனால நீ எப்ப என்னைய பார்க்க வந்தாலும் எங்கனக்குள்ள இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்றத முதல்ல தெரியப்படுத்து. என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் மகன் உன்னைய பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான். ஆனா நீ செத்து போனதை மட்டும் சரியா சொல்லல. நீ எப்படி செத்தேங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன சத்தத்தை காணா? மறுபடியும் செத்துட்டியா? அண்ணாமலை, உனக்கு விதிக்கப்பட்ட விதியோட காலம் சீக்கிரமாக முடிய போகும். வருகிற வளர்க்கிற ஏகாதசி விதி சுக்லபட்சத்துல உனக்கு கிடைக்க வேண்டிய கர்ம காரியங்கள்லாம் கிடைக்கணும். அப்பதான் இந்த நிலையில இருந்து விடுபட்டு வேற உன்னதமான நிலைக்கு நீ போகணும். அண்ணாமலை, அண்ணாமலை, ஏதாச்சும் பேசுப்பா. எனக்கு காப்பி கூட வேணாம்ப்பா. என்னால எதையும் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. செத்தவங்க ஆவியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நான் நம்பினதே கிடையாது. உன்னை பார்த்தோன்னு நம்பினேன். ஆனா அந்த ஆவிக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது எனக்கு இப்பதாப்பா தெரியுது. ஆமா, ஆவிகளுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கு இத்தனை வருஷம் தான் ஆயுளுங்கிறத பிரம்மா பிறக்கும் போதே முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ண காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் செத்துட்டா அந்த ஆத்மா மேல போகாது. அதுக்கு விதிக்கப்பட்ட இறப்பு காலம் வரைக்கும் பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும். அதுக்குள்ள இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்களை அவங்கள சேர்ந்தவங்க செய்யணும். அப்பதான் அவங்களோட காலம் முடிஞ்சு அவங்க அமைதியா போய் சேருவாங்க. என்னோட நிலைமை அப்படித்தான். எனக்கு விதிக்கப்பட்ட நேரம், காலம் இதெல்லாம் நெருங்கிட்டே இருக்கு.
அவரே ஆ? என்ன என் மகன் நம்பியிருப்பான்ல? நம்புன மாதிரி தெரியல. என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவனை நம்ம வழி கொண்டு வரலாம். அது உன்னாலதான் முடியும். ஆ? நீதான் அவனை பேசி பேசி சரி பண்ணும். உன்னை நம்பிட்டா அப்புறம் அவன் என்ன நம்புவான்? ஓ அப்படியா? சரி அண்ணாமலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஊர்லயே வசதியான ஆளு, பெரிய மனுஷன் வேற, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எதிரியே இருக்க வாய்ப்பு இல்ல. எப்படிப்பா செத்த? தெரியல. எது தெரியாதா? எப்பா செத்து போனவனுக்கு எப்படி செத்தம்னு தெரியாதா? என்னடா இது கொடுமையா இருக்கு. அப்படியா? என்னது என்னது? இவன் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ளை சட்டை போட்டு அங்க உட்கார்ந்திருக்கானே மச்சான். அந்த கரிச்சாமண்ட அண்ணாமலை. அன்னைக்கு நான் அம்புதுரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே உன்னை நெருப்புல பிடிச்சி தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு விசாரித்தா ரொம்ப சிக்கலாகி போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு. பசுபதி பசுபதி சட்டுப்புட்டுன்னு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கிறதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம்ப்பா. சொன்னா இல்ல, கேளு. நான் என்ன சொல்ல வர? போப்பா, சொன்னா கேளுப்பா. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. மிஸ்டர் வேலு, நீங்க உள்ள போலாம். உட்காருங்க. ஒரு ஆவி கூட பேசுறதுக்கு அமௌண்ட் 1500 ரூபாய் தெரியுமில்ல? வாங்கிட்டாங்க. லைட் தெரியாது. சுவிட்ச் போடுறவன் வரல. உதேவி கையை வச்சு ரியாக்ஷன் கூட சுவிட்ச நானே போடுறேன். உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? யாரு கூட பேசணும்? யாரு கூட? அண்ணாமலை கூட தானே பேசணும். கேளு. அண்ணாமலை கூட தானே பேசணும். அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை சாஸ்திரம் சடங்கெல்லாம் செய்ய சொன்னது நீதானே? ஆமா. அங்கதானே அண்ணாமலை செத்தாரு. ஆமா. எப்படி செத்தாரு? அவரோட மகனே அவரை நெருப்புல பிடிச்சு தள்ளிட்டான். அப்ப நீ பக்கத்துல தானே இருந்த, காப்பாத்த வேண்டியதானே? நான் பக்கத்துல இல்ல, சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். அப்ப அந்த 8 வயசு பையன் தான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்க்காரங்க அவன் தான் கொலைக்காரன்னு சொல்லி துரத்துனாங்க. ரகசியமா செஞ்ச சடங்குக்கு ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேளு. சடங்குக்கு ரகசியமா ஏற்பாடு பண்ண நீதானே? ஆமா. அப்புறம் எப்படி ஊர்க்காரங்க வந்தாங்க? அது யாரோ சொல்லி. அதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பான். ஊர்க்காரங்களை வர சொன்னது நீதானே? இல்ல இல்ல நீதான். இல்ல. பாடக்காயா கையில போட்டுக்கிட்டு அண்ணாமலையை கொலை பண்ணது நீதானே? ஐயோ இல்ல, எனக்கு உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீதான் கொலை பண்ணிருக்க. நல்லா கேளு. கேட்டுக்கிட்டு சும்மா இரு. நீ தப்பவே முடியாது. உன் விஷயம் பூரா வெளியே அம்பலமாயி போச்சு. உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன என்கிட்டே போய் சொல்றியாடா? என்னையே பிளாக்மெயில் பண்றியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வச்சுக்கிறேன்டா உன்னை. விட மாட்டேன்டா உன்னை. ஆத்தி யோ அண்ணாமலை, என்னையா போய் சொல்றீங்களா? விட மாட்டேங்கிறா, பயமா இருக்கியா? பயப்படாத. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தப்பு பண்ணாதவன் எதுக்கு தடுமாறணும்? நான் ஒண்ணு பண்றேன். நான் அவனை ஃபாலோ பண்றேன். நீ பசுபதியை பாத்துக்க. சரி.